வணக்கம். பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம விருச்சிக ராசிக்கு குரு அதிச்சார பலன்கள் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்கு குரு அதிச்சார பலன்கள் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் குரு அதிச்சார பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஏன் முன்னக்கூட்டியே நம்ம சொல்றோம், அந்த 1.5 மாச காலத்தில் என்ன நிகழ்ந்தா நம்ம என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்னா கொஞ்சம் நம்ம செய்யற அந்த 1.5 மாச கால பரிகாரங்கள் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், கொஞ்சம் ஒரு மாறுதல் கிடைக்கும். சின்ன சின்ன நகர்வுகள் நம்ம வாழ்க்கையில் சிறு மாற்றங்களை உருவாக்குனா நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அதனால அந்த பரிகாரங்களுடன் நம்ம என்ன பலன் நடக்கும் சொல்லிட்டு அந்த பரிகாரங்கள் நம்ம செய்யும் போது வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த விருச்சிக ராசியின் குரு அதிச்சார பலன்கள் என்னன்னா, அதாவது இவங்க எவ்வளவு கோவக்காரங்க, ஷார்ப்பா அப்படியே குத்தி பேசக்கூடியவர்கள் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட இந்த காலகட்டத்தில் இவங்க கோபம் வேலைக்கு ஆகாது. இந்த கோபத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதே சமயம் இவங்களுக்கு ஆசைகள் அதிகமாக உருவாகக்கூடிய நாளாக இருக்கும். அந்த ஆசைகள், உடல் பற்று எல்லாமே உருவாகும். உடல் பற்று, பணம் பற்று எல்லாம் உருவாகும். அதுக்கு சீரான ஒரு செயல்களை நம்ம செய்யணும். அப்படிங்கிறது என்ன செயல்னா, கோபத்தினுடைய அளவை குறைக்கணும். அதீத கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிறைய முருகர் கோயில்களுக்கு நடைபயணமாக பக்கத்தில் கோயிலுக்கு போகிறவங்கன்னா கூட நடந்து போங்க. 2 வீலர் பயன்படுத்தாமல் நடந்து போய் இறை வழிபாடு, முருகர் வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில சிறு மாற்றங்கள், இந்த கோபத்தினால் வர அர்த்தமற்ற கோபத்தினால் வரக்கூடிய நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உங்களுடைய மறைமுக ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக இது இருக்கிறது. அதனால் மறைமுக ஆசைகள் நிறைவேறும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதாவது வீடு பழுது பார்த்தல் அது மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அப்புறம் குடும்ப விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். வருமானம், இறைவனுக்கு தொண்டு செய்வதில் நிறைய வருமானங்களை செலவு செய்வீர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயை நல்லா பேணி காத்தல், தாய்மொழிக்காக போராடுதல், இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை செல்வத்தினால் நன்மை ஏற்படும். குழந்தைகளை நினைத்து பெருமைப்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய மற்றவங்க ஒரு அறிவுரை கூறினா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய அறிவுரைகள் மற்றவர்களுக்கு நன்றாக இருக்கும். அதனால அறிவுரை, வாக்கு சித்திகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல விதமான வாக்குகளையும் நல்ல விதமான செயல்களையும் செய்வீர்கள். அப்படிங்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உயர் பதவிகள் நாடி வரும். உயர் பதவிகளால் நன்மை ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. உயர் பதவிகள் மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டில ஒரு முக்கியமான அங்கத்தினராக கூட திகழ்வீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு இத விஷயம் மட்டுமல்லாமல் உங்க சொல்லை கேட்பதற்கு தவம் இருப்பது போல் இருப்பாங்க. நீங்க சொல்வதெல்லாம் கரெக்டா சொல்லதுக்கு நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும். பொறுப்புணர்வுகள் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம். தாய் வெளிநாடோ இல்லாட்ட வேலை சார்ந்த பழுவில் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. இது ஒண்ணுதான் குறைபாடுகளாக இருக்கும். உங்க கோபம் அவ்வளவு எளிதான கோபமாக இருக்காது. அந்த கோபத்தை ரொம்ப எளிதாக்கி விடுங்க. எளிதாக்கி விட்டீங்கன்னா அதாவது ஷார்ட் டெம்பர், சின்ன விஷயத்துக்கு கோபப்பட்டு அப்படியே அந்த நேரத்துல மறந்துடுவீங்க. அதனால இந்த கோபத்துல ஒரு பயனும் இல்லாதனால கோபத்தினுடைய அளவை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் இந்த 1.5 மாச காலத்தில் சிறப்பாக அமையும். இதில் நீங்க எதை நடத்தணுங்கிறதோ அதை கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு பயங்கரமா நடத்திடுங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிறப்பான மாதமாகவும் சிறப்பான இந்த 1.5 மாத காலங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள் செயல்படும். ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய செயல்களுக்கு எதெல்லாம் முக்கியத்துவமோ அந்த செயல்களும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அந்த செயல்கள் எல்லாம் வெற்றியை கூடியதாக இருக்கும். எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த வெற்றிக்கு வெளியில உள்ளவங்க, உங்க சொந்தக்காரங்க யாரும் உதவ மாட்டாங்க. வெளியில் உள்ள நபர்கள் உங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பார்கள். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒற்றுமையுடன் அரவணைப்பாக இருப்பாங்க. இளைய சகோதர சகோதரி உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தந்தையால் நல்ல நன்னுறவு ஏற்படும். தந்தை உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். தந்தைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள் வகிக்கும் அப்படிங்கிறது. தந்தை மகன், தந்தை மகளுக்கு நல்ல ஒரு உறவு பாலம் அதிகரிக்கும். நல்ல ஒரு இதா இருக்கும். திருமண வாய்ப்புகள்,
திருமண வாய்ப்புகள் எளிதில் கூடி வரும். திருமணம், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல நன்முறைகள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் நஷ்டத்தில் உருவாகி லாபத்தை நோக்கி பயணப்படும் அப்படிங்கிறது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டுகளாக இருக்கு, சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த சிறந்த மாதம் விருச்சிக ராசி பயனுள்ளதாக எடுத்துக்கொண்டு மிக சக்சஸான ஒரு வழியையும் வெற்றியையும் நோக்கியும் பயணிப்பீர்கள். இது உங்களுடைய இறை வழிபாடையும் ரொம்ப சார்ந்ததாக இருக்கும். இறை வழிபாடில் முருகர் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். முருகர் வழிபாடில் நடைபயண முருக வழிபாடு ரொம்ப சிறந்த பயனாக இருக்கும். ஜீவ சமாதி வழிபாடுகள் ரொம்ப சிறந்த நட்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சிறப்பான ஒன்றாக இருக்கும். இதெல்லாம் பெற்று வாழ்க்கையில் வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.